ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம க்ரோ ஜாயின்ட்லியோட அப்டேட்டை பற்றி பார்ப்போம். என்ன நடந்திருக்கு, ஒரு வாரமாக இந்த அப்டேட்டும் இல்லையா. ஆக்சுவலாக என்னென்னா, நம்மளுக்கு பேடிஎம்மோட யூபிஐ பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு யூபிஐ பேமெண்ட்டுக்காக பேடிஎம் வச்சுருந்தோம். அதுலேயும் நிறைய பேர் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பட் கரெக்டான பேமெண்ட் எதுவுமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜலாவுதீன் அவரது மட்டும்தான் க்ரெடிட் ஆகிருக்கு ₹700. மற்ற 5 பேருடைய பேமெண்ட் இது வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பேமெண்ட் கேட்வே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளான் இதை வச்சு பேமெண்ட் கரெக்டாக வர்றதுக்கு ஓகேங்களா. என்னென்னா, எம்எல்எம் கான்செப்ட் வந்து கரெக்டான இது இருந்தால் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம். எம்எல்எம் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்க. பைனரி இன்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி இது வந்துச்சுன்னா பேன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பேன் ஃபார்ம் போகிறதா சொல்லியிருக்காங்க. நிறையா இது இருக்குது. கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஆக்சுவலாக ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேங்களா. நாங்கள் லீகலாகவும் இது என்ன ஏதுன்னு பார்த்தோம். இதை வந்து இந்த பிளான் ஓகே தான், பட் வந்து இந்த பிளான் வேணால் நீங்கள் டீலர்ஷிப் மாதிரி மாற்றிட்டு அவங்களுக்கு டீலர்ஷிப் கமிஷன் கொடுங்க. ஓகேங்களா. நம்ம வந்து டெக்ஸ்டைலில் வந்து என்னென்ன ப்ராடக்டாக நம்ம 1 by 1 லான்ச் பண்ண போகிறோம். மேபி இப்போ 700 பிளானே வந்து கம்மியாக போகுது. ஓகேங்களா. மேபி எப்படின்னு தெரியல, நான் சொல்கிறேன் டீட்டெயில்ஸு. மேபி இந்த வீக்கில் தான், நெக்ஸ்ட் வீக்குள்ளே அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். எல்லாரோட இமேஜ் கீழே அந்த பே பட்டன் இருக்கும். எல்லாமே உங்களுடைய ரெஃபரன்ஸில் யார் அதை சாரீஸ் யாருனா பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கமிஷன் வர்ற மாதிரி அப்டேட் பண்ண போகிறோம். மேபி இந்த லெவல் இன்கம்ன்றது நம்ம சொல்லியிருந்தோம், பட் அந்த இதுக்கு வந்து எங்கேயுமே வந்து அப்ரூவ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்படி கொடுப்பீங்க அப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லி அது வேறு யாரோ இது பண்ணி, அதனால் இந்த மாதிரி இது வந்து மல்டி லெவல் மாதிரி போகக்கூடாது, எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம அந்த என்ன சொல்கிறது ஆட்டோஃபில் இன்கம் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் ஆட்டோஃபில்லாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து இந்த வீக்கெண்டு ரிலீஸ் பண்ணிவிடுவோம். சாட்டர்டே சண்டே ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாருக்குமே க்ரெடிட் ஆகிடும். ப்ளஸ் மீதி யூசர்ஸுக்கு வராதவங்களுக்கும் சின்ன அமௌண்ட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் யாருமே ரெஃபர் பண்ணாதீங்க. பேடிஎம்மில் யாரும் பேமெண்ட் பண்ணாதீங்க. பேடிஎம் வந்து இந்த மந்தோடு க்ளோஸ் பண்ண போகிறாங்க போல இருக்குது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது பேடிஎம்மில். ஏன்னா யாருக்கு சென்ட் பண்ணாலும் சில பேருக்கு போகுது, சில பேருக்கு வந்து போகிற மாதிரி உங்களுக்கு காட்டலாம், பட் ஆனால் யாருக்குமே அந்த உங்களுடைய பேமெண்ட் வந்து ரீச் ஆகலை. நிறையா இஷ்யூஸ் இருக்குது. 5 பேருடைய பேமெண்ட் வந்து இது வரைக்கும் எங்களுடைய க்ரோ ஜாயின்ட்லி பேங்க்கு ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவே ஆகலை. ஜலாவுதீன் அவரது மட்டும்தான் ரிசீவ் ஆகிருக்கு. அதையும் செக் பண்ணி நேற்று தான் அப்ரூவ் பண்ணினேன். ஓகேங்களா. நீங்கள் அந்த 5 பேருக்குமே ப்ளஸ் இவங்க ஜலாவுதீன் எல்லாருக்குமே வந்து இந்த வீக் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரியரில் சாரீஸ் இந்த வீக் மீதி யாருக்கெல்லாம் சாரீஸ் அனுப்பலையோ எல்லாருக்குமே இந்த வீக் சாட்டர்டே அனுப்பிச்சிருவோம். நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா. மீதி அந்த 5 பேருக்கும் சாரீஸ் வந்துடும், பட் பேமெண்ட் ஒன்றும் க்ரெடிட் ஆகலை. அதனால் அது என்ன ஸ்டேட்டஸ் எனக்கும் தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் அப்டேட்டு. நீங்கள் இதுக்கப்புறம் ஆட்ஸ் வாட்சிங் நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு இது மாதிரி இருக்குது. எது நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒர்க் ஆகுது. ப்ளஸ் என்னென்னா, இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதில் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ மீஷோ, அமேசான் அந்த மாதிரிலாம் டீலர்ஷிப்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. நம்ம எந்த கண்டிஷனும் எல்லாமே டீலர்ஷிப் மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுற யூஸர் கொடுக்க போகிறோம். பட் அவங்களுடைய யூஸர்லேருந்து வேறு யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறப்போ எல்லாமே நம்ம ஹோல்சேல்லேருந்து நம்மளுக்கு மார்ஜின் வச்சுட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். மேபி ஹோல்சேல் ஷாப் மாதிரி தான் மாறப்போகுது. நம்ம வெப்சைட்டே கொஞ்சம் எல்லாம் மாற்றிட்டு உங்கள் லாகின்லேருந்து யாருனா வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ண போகிறோம். இப்போ லேடிஸாக இருக்கட்டும், வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்களே, ஹோல்சேல் மாதிரி வாங்கிட்டு சாரீஸு, குர்தாஸு நிறையா இருக்குது, டாப்ஸ், அது மாதிரி எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம கொண்டு வர போகிறோம். வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு டீலர்ஷிப்பை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் அது ஒருத்தங்களுக்கு சஜஷன் பண்ணலாம். இது மாதிரி இதில் பே பண்ணி வாங்கிட்டு நீங்கள் வீட்டிலேருந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹோல்சேல் ப்ரைஸுக்கே நம்ம வந்து கொடுக்க போகிறதா பிளான் இருக்குது. இந்த பிளான் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. இது டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு. இதுதான் கரண்ட் அப்டேட். ஓகேங்களா. தேங்க்யூ டீம்.